தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கிணற்றில் கார் கவிழ்ந்து பலியான 5 பேரின் உடல்களும் நெல்லை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் கனிமொழி எம்பி நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சியை பார்ப்போம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விஜயகாந்த். வணக்கம் விஜயகாந்த், அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள். வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளமலை பகுதியில் நடைபெறக்கூடிய பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக, சொந்த ஊரில் நடைபெறக்கூடிய பிரதிஷ்டை நிகழ்ச்சியாக பங்கேற்பதற்காக கோவையில் இருந்து கார் மூலம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 நபர்கள் நேற்று காலை கிளம்பி மாலை தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வரும்போது அந்த கார் நிலைத்தடுமாறி திடீரென அந்த அருகில் இருந்த ஒரு கிணற்றுக்குள் பாய்ந்து விழுந்தது. இதில் ஒரு 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் 5 பேர் சம்பவ இடத்திலே பலியாகினர். இந்த சம்பவம் அந்த என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் உயிரிழந்த 5 பேரின் உடல் தூத்துக்குடி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த 5 பேரின் உடல் கூராய்வு முடிந்து தற்போது அந்த ஒப்படைப்பு உறவினர்களோட ஒப்படைப்பதற்காக தயார் நிலையில் இருந்த நிலையில் அங்கு அந்த உயிரிழந்தவர்களை நேரில் சந்தித்து அந்த மலர் வளையம் வைத்து தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அந்த உயிரிழந்த குடும்பத்தினர்களிடம் ஆறுதல் கூறி வருகின்றார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த்.